1867ஆம் ஆண்டு பென்சில்வேனியாங்கிற நகரத்தில் ஒரு சிறுவன் இருக்கான். அவன் பேர் மில்டன். மில்டனோட அப்பா அம்மா விவசாயம் பண்ணுறவங்க. என்னதான் அவங்க விவசாயம் பண்ணாலும் மில்டன் அப்பா இந்த விவசாய தொழிலே நம்பி இருக்காம அப்பப்போ வெளியூரும் போய் அங்கே ஏதோ ஒரு வேலை செஞ்சு காசு சம்பாதிப்பார். அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வறுமைங்கிறது அவங்களுக்கு வாட்டி வதைச்சிது. மில்டனுக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க குடும்பம் இன்னும் வறுமையில் போயிடுச்சு. குடும்பம் ரொம்ப வறுமையில் போனதுனால மில்டன் ஸ்கூலுக்கு போகிறதே நின்றுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலைக்கு சேர்ந்து ஒரு சாதாரண ஒரு பிரிண்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தான். உண்மையாலுமே அவனுக்கு அந்த வேலை பிடிக்கலினாலும் குடும்பத்துக்காக வேலை செய்கிறான். ஒரு நாள் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனோட தொப்பி அந்த பிரிண்டிங் மிஷினில் விழுந்துருது. விழுந்ததில் அந்த பிரிண்டிங் மிஷின் ரிப்பேரே ஆயிடுச்சு. இதை பார்த்த ஓனருக்கு ரொம்பவே கோபம் வந்து மில்டனை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அப்போ மில்டனுக்கு 15 வயசு. மில்டனும் ரொம்ப கவலைப்படுறான். அதை பார்த்து அவங்க அப்பாவும் கவலைப்படாத, மறுபடியும் அந்த கம்பெனியில் நான் உனக்காக பேசி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மில்டன் அம்மா இல்லை, மில்டன் அங்கே வேலைக்கு போக வேணாம், நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மில்டன் அப்பாவும் அப்படி என்ன ஐடியா அப்படின்னு கேட்கும்போது மில்டன் அம்மா சொல்கிறாங்க, எனக்கும் சித்திக்கும் எப்படி கேண்டிஸ் செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் மில்டனுக்கு கேண்டிஸ் செய்கிறத சொல்லி கொடுத்து அவனை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக நான் ஆக்கிடுறேன் அப்படின்னு மில்டன் அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் இதை கேட்டு ஓகே நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிறாரு. அவங்க அம்மாவும் சித்தியும் மில்டனுக்கு கேண்டிஸ் செய்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. மில்டனும் அந்த கேண்டிஸ் எப்படி செய்கிறதுன்னு நல்லா கற்றுக்கிறான். ஒரு நாள் மில்டன் அம்மா, சித்தி, அப்புறம் மில்டன் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கேண்டிஸ் தயாரித்து மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன தொழிலாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தொழில் ஆரம்பித்து நல்லா சக்ஸஸாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கிற காசு அவங்களோட பிற செலவுகளுக்கே சரியாக போயிடுது. அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்களால சம்பாதிக்க முடியல. அதே சமயம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு காம்படிட்டர்ஸும் ரொம்பவே நிறைய பேர் இருந்ததுனால அவங்களுக்கு இணையாக ஈடு கொடுத்து இவங்களால கேண்டிஸ் தயாரித்து மக்களுக்கு கொடுக்க முடியல. அதனால் கொஞ்ச நாள்லேயே அந்த தொழிலை இவங்க கைவிட்டுறாங்க. அப்போ மில்டனுக்கு வயசு 20 வயசு தான். அப்போ தான் முதல் முறையாக தோல்விங்கிறதை சந்திக்கிறான். மில்டன் என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் அவனுக்குள்ள நாம் மறுபடியும் தொழில் செஞ்சு இதில் சாதிக்கணுங்கிற வெறி அவனுக்கு இருக்குது. சரி நம்ம தொழில் மறுபடியும் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன்கிட்ட காசு இல்லை. சரி காசு சம்பாதிக்கணுமே அப்படின்ட்டு டென்வர் அப்படிங்கிற நகரத்துக்கு போய் அங்கே கேரமெல்ங்கிற ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றான். அங்கே வேலைக்கு சேர்ந்து அந்த கம்பெனியில் எப்படி சாக்லேட்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு நல்லா கவனித்து அதில் நல்ல எக்ஸ்பர்ட்டும் அவன் ஆயிடுறான். பிறகு அங்கே கம்பெனியில் கொடுக்குற காசு சரியாக பத்த மாட்டேங்குதுன்னு சிக்காகோ அப்படிங்கிற நகரத்துக்கு போய் வேலை செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்கிறான். இருந்தாலும் அங்கே போயும் அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. அப்புறம் அவன் ஒவ்வொரு ஊராக சுற்றுறான், எங்கேயுமே அவனுக்கு வேலை கிடைக்கல. கடைசியாக நியூயார்க் நகரத்தில் ஒரு கம்பெனியில் அவன் வேலைக்கு சேர்றான். அவன் அங்கேயும் செட்டிலும் ஆயிடுறான். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவன் நல்லா காசு சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த காசை வச்சு 2வது தொழில் தொடங்குறான். கேரமெல் கேண்டீஸ் அப்படிங்கிற ஒரு தொழில் தொடங்குறான். நல்ல கேண்டீஸை தயாரித்து மக்களுக்கு கொடுக்குறான். நல்லா சக்ஸஸாகவும் அந்த தொழில் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் 2 வருஷம் கழிச்சு அந்த தொழில் மறுபடியும் தோல்வி அடையுது. ஏன்னா காம்படிட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவனால் அவங்களுக்கு இணையாக ஈடு கொடுத்து ஓட முடியல. அதனால் அவன் ஆரம்பித்த 2வது தொழிலும் மூடிடுறான். இப்போது இவன் 2வதாக கண்ட தோல்வி ரொம்பவே பெரிய தோல்வி தான். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லா காசையுமே அந்த 2வது தொழிலுக்கு முதலீடு செஞ்சிட்டான். அதனால் 2வது தொழில் தோல்வி அடைஞ்சதுனால இப்போ அவன் கையில் சுத்தமாக காசு இல்லை. அப்போது அவனோட வயசு 26. மில்டனோட சொந்தக்காரங்க எல்லாரும் நீ பிஸ்னஸ் பண்ணதெல்லாம் போதும், 26 வயசாச்சு, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்க்கையில் வேறு ஏதோ வேலை செஞ்சு செட்டில் ஆகிற வழியாக பாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மில்டனுக்கு பிஸ்னஸ் நான் பண்ணுவேன், அதில் கண்டிப்பாக வெற்றி அடைவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் கல்யாணம் பண்ணுற அந்த ஐடியாலாம் இல்லாமல் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஐடியா தான் அவனுக்கு இருக்குது. மில்டன் தனியாக உக்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். நாம் 2 முறை இந்த தொழில் செஞ்சோம், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமே, எதனால் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் யோசிக்கும் போது தான் அவனோட மிஸ்டேக்ஸ் அவனுக்கு தெரிய வருது. அதாவது அவன் தயாரிக்கிற கேண்டிஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்குள்ளே தான் போயிட்டு இருக்குதுன்னு அவனுக்கு தெரிய வருது. அப்போது அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், இது எக்ஸ்பேண்ட் பண்ணணும். யூரோப் கண்ட்ரீஸுக்கெலாம் அதிகமாக கேரமெல்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனால் யாரும் அவ்வளோவா யூரோப் கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலை. அதனால்
நாம் கேரமல்ஸை அதிகமாக யூரோப் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவனுக்கு வர ஆரம்பிக்குது. சரி, நம்ம ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவோட அவன் இருக்கிறான். இப்போ அவன் ஹோல்சேல் பண்ணணும்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அவனுக்கு தேவைப்படுது. ஆனால் கையில் காசு இல்லை. அதனால் ஒவ்வொரு பேங்க்குக்கும் போய் கடன் கேட்குறான். எந்த பேங்க்குமே அவ்வளோ சீக்கிரம் மில்டனுக்கு கடன் தரல. கடைசியாக ஒரே ஒரு பேங்க் வந்து மில்டனை நம்பி கடன் கொடுக்குறாங்க. மில்டனுக்கு கடன் கொடுத்ததுனால மில்டன் அவனோட நகரத்துக்கே, அதாவது பென்சில்வேனியா நகரத்துக்கே வந்து ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறான். அந்த கம்பெனி பேர் லான்காஸ்டர் கேரமல் கம்பெனி அப்படிங்கிற பேரில் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டான். அந்த கம்பெனியில் நிறைய சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணி யூரோப் கண்ட்ரீஸுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து வர காசை வச்சு இன்னொரு ஃபேக்ட்ரியும் அவர் உருவாக்கி அதுலேயும் வந்து சாக்லேட்டை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி யூரோப் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அவருக்கு மொத்தம் 2 ஃபேக்ட்ரியாக அவருக்கு இருக்குது. இருந்தாலும் இன்னும் நம்ம வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யணுமே அப்படின்னு அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, அமெரிக்கா வந்து யூரோப்பில் இருந்தும் சுவிட்சர்லாண்டில் இருந்தும் மில்க் சாக்லேட்ஸை வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அதுவும் அதிகமான விலையில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரிய வருது. அப்புறம் தான் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, அமெரிக்காவில் மில்க் சாக்லேட் தயாரிக்கிற கம்பெனிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் நாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்கு வருது. அவர் ஆரம்பிக்கலாங்கிற ஐடியா இருக்குது. ஆனால் அவர் கையில் அவ்வளோவா காசு இல்லை. அப்போது என்ன செய்யலைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது, பேசாமல் நாம் ஏற்கனவே 2 ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 2 ஃபேக்ட்ரியும் நம்ம விற்றுட்டு அதில் வர காசை வச்சு நாம் புது கம்பெனி ஆரம்பிப்போம். அமெரிக்காவில் மில்க் சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸை நாம் உருவாக்குவோம் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வந்து அந்த 2 ஃபேக்ட்ரியும் விற்றுட்டு அதில் வர காசை வச்சு ஒரு புது கம்பெனியை ஓப்பனும் பண்ணுறாரு. ஒரு நல்ல மில்க் சாக்லேட்டை தயாரித்து மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது மூலமாக அவர் நல்ல பிரபலமும் அடைகிறாரு. அவர் கம்பெனியும் பிரபலம் அடையுது. அவர் கம்பெனி பேர் ஹர்ஷீஸ். கண்டிப்பாக இந்த கம்பெனி சாக்லேட்டை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு சில பேர் கண்டிப்பாக இந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிட்டும் பார்த்துருப்போம். இந்த சாக்லேட் கம்பெனியோட ஓனர் தான் நம்ம மில்டன் ஹர்ஷே. இவர் இதில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் தன்னோட 40வது வயசுலேயே அவர் கல்யாணம் பண்ணார். இன்னும் அவர் நிறைய சாக்லேட் தயாரித்து மக்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு தான் இருக்கார். இது மூலமாக இன்னும் அவர் நிறைய சம்பாதிச்சுட்டு தான் இருக்கார். தன்னோட 10 வயசில் ஆரம்பித்த அவரோட ஜேர்னி 40வது வயசில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த வெற்றிக்கு காரணம் முழுக்க முழுக்க அவரோட உழைப்பும் நம்பிக்கையும் தான். எந்த விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையோடு அவர் இறங்குனதுனால தான் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காரு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.